நாம இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான சிக்கன் குழம்பு தான் பண்ண போறோம். குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு பவுல்ல 3/4 கப் அளவுக்கு தயிர், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் மிளகாய் தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து கலந்து வச்சிடலாம். இப்போ அடுப்புல கடாய் வச்சு 2 ஸ்பூன் ஆயில் விட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 1/4 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் வதங்குறதுக்கு 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு கலந்து வச்ச தயிரையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். ஒரு 3 நிமிஷம் நல்லா வேக வச்சுட்டு 3/4 கிலோ அளவுக்கு சிக்கனை நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சிருக்கிறேன். அந்த சிக்கனை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக கரம் மசாலா தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு 25 நிமிஷத்துக்கு சிக்கனை நல்லா வேக வச்சிடலாம். இப்போ ஒரு 25 நிமிஷமா சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இப்போ கடைசியாக கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்து கலந்துட்டு இறக்குனா டேஸ்டியான சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்க.